ह्रीं क्लीं ॐ श्रीं महालक्ष्म्यै नमः। அரசே, மகாராணி எங்கே? ஆலயத்திற்கு போயிருக்கிறார்கள். அரசே, சிற்றுண்டி சித்தமாக உள்ளது. எதுவும் வேண்டாம், நீ போகலாம். தங்களின் மனம் புண்படும்படி நான் ஏதாவது? இல்லை பொன்னி, இந்நிலைக்கு காரணம் அந்த கம்பர். கவியரசரா? கவியரசர், பொல்லாத கவியரசர், இங்கிதம் தெரியாதவர். அப்படியா? நாங்கள் இருவரும் காலையில் சோலை உலா சென்றபோது சோழ வளநாடும் சுகபோகமும் காவிரி வளமும் எமக்குள் ஐக்கியம் என்று பெருமிதத்தோடு கூறினேன். நீங்கள் சொன்னது சரிதானே? அதற்கு கம்பர் என்ன சொன்னார்? அனைத்தும் உமக்கு அடிமை, ஆனால் நீரோ எமக்கு அடிமை என்று ஒரு சொல்லால் என்னை கொல்லாமல் கொன்றுவிட்டார் அந்த பொல்லாத தமிழ் புலவர். கம்பர் உங்களை அடிமை என்றாரா? அடுக்குமா இந்த கொடுமை? அடிமை அடிமை அடிமை, என் உள்ளமை வெடித்து விடும் போல இருக்கிறது. நாம் வழங்கும் சன்மானத்தால் சுகபோகமாக வாழும் அந்த கம்பர். அரசே, அவர் வெறும் சொல்லால் தானே உங்களை அடிமை என்றார். அவரை நான் எனது அடிமை என்று அவர் கையாலேயே சாசனம் எழுதி வாங்கி விடுகிறேன். பொன்னி, சோழ சக்கரவர்த்திகளே, உங்கள் சந்தோஷத்திற்காக நான் எதையும் செய்வேன். எனது உடல், பொருள், ஆவி அனைத்தும் இந்த அரண்மனைக்கே சொந்தம். அப்படி ஒரு சாசனத்தை மட்டும் நீ அவரிடம் எழுதி வாங்கி வந்து விட்டார், என் தன்மானத்தையே மீட்டுக் கொடுத்த சாதனை செல்வியாகி விடுவாய். ஆனால் உன்னால் அது முடியுமா? பெண்ணால் முடியாததும் ஒன்று உண்டோ இந்த பேருலகில்? வெற்றியுடன் வருகிறேன். கம்பரே, கம்பர் பெருமானுக்கு அரண்மனை பொன்னியின் அன்பான வணக்கம். ஓ, வா பொன்னி. என்ன இந்த நேரத்திலே இந்த இடத்திற்கு, அதுவும் தனியாக? என்ன காரணம்? தங்களை தேடித்தான். என்னை தேடியா? ஏன் வரக்கூடாதா? உங்களது காவியாக்கம் தடைபட்டு விட்டதா? இல்லை,
பிள்ளையார் சுழி போட்டதோடு நிற்கிறது. வழக்கமாக காவிரி பிரவாகம் போல் கரை உருண்டு ஓடும் எனது கற்பனை குதிரை இன்று ஏனோ தெரியவில்லை சண்டி குதிரையாக அடம்பிடிக்கிறது. அது போகட்டும், நீ வந்த காரணம்? அந்தி பொழுது ஆனந்த தென்றல் மந்தகாசமான இந்த சுந்தர வேளையில் தனிமையில் ஏது இனிமை. பிறகு துணையை தேடி துடிக்கிறது உள்ளம், அணை கடந்து பாய்கிறது ஆசை வெள்ளம். காவிரி வெள்ளத்திற்கே தமிழால் அணை போட்டவனாயிற்றே இந்த கம்பன் என்று இந்த பாவலனை தேடி வந்தனையோ? பொன்னி, சோழமாதேவி, அதாவது உன்னுடைய எஜமானி, அவள் எனக்கு மகளை போன்றவள். அவள் சொல்லை செயலாக்கும் நீ அவளுக்கு மழலை போன்றவள். அப்படி பார்க்கும் போது நீ எனக்கு பேத்தி போன்றவள். வந்த வேலை முடியாமல் நான் வாழ்ந்து பயனில்லை. பொன்னி, உனக்கு ஏற்பட்ட இன்னல் தான் என்ன? தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என்று தாங்கள் ஒரு சாசனம் எழுதி தர வேண்டும். அரண்மனை பணிப்பெண்ணான தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என சாசனமா? ஏன், எதற்கு என்றெல்லாம் கேள்விகள் கேட்க கூடாது, அப்படித்தானே? சாசனத்தோடு தான் நான் அரண்மனைக்கு மேல வேண்டும். இல்லையில் ஓடும் காவிரியில் வேண்டும் மாள வேண்டும். வேண்டாம் அம்மா, வேண்டாம். பெண் பாவம் பொல்லாதது என்பார்கள். அதுவும் உன் போன்ற நல்ல பெண்ணின் அழிவிற்கு நான் நிச்சயமாக காரணமாக இருக்க மாட்டேன். தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை. இந்தா, ஏன் கண் கலங்குகிறாய்? என்னை மன்னித்து விடுங்கள். எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். உன்மேல் எனக்கு எந்த கோபமும் கிடையாது. போய் வா. வருகிறேன். சோழ சக்கரவர்த்திகளே, அவையிலே நாளை சந்திப்போம். அன்னை தமிழால் சிந்திப்போம். மன்னர் மன்னர் வாழ்க வாழ்க, மணிமுடி சோழர் வாழ்க வாழ்க, மன்னர் மன்னர் வாழ்க வாழ்க, மணிமுடி சோழர் வாழ்க வாழ்க, மன்னர் மன்னர் வாழ்க வாழ்க. பேரவையின் தலைமை புலவர் பெருமதிப்புக்குரிய கவி சக்கரவர்த்தி மகாராஜ ராஜஸ்ரீ கம்பர் பெருமான் இன்றைக்கு அவையில் எழுந்தருளவில்லையோ? ஏதேனும் அவசர காரியமாக வெளியே போயிருப்பார். இல்லை, இனி அவர் வெளியே தலை காட்டவே முடியாது. ஏன்? அது அப்படித்தான். அரசே, உங்கள் இருவருக்குள் அன்றொரு நாள் எமது இதயத்தையே சுடும் அளவுக்கு கடும் சொல்லால் எம்மை அவர் அடிமை என்று கூறிவிட்டார். அதை கூட அவரது அதீத தீந்தமிழ் திறமைக்காக பொறுத்திருந்தோம். ஆனால் இன்று சோழ சாம்ராஜ்யத்தின் தலைமை புலவர் ஒரு தாசிக்கு, அதாவது அரண்மனை பணிப்பெண்ணுக்கு அடிமையாகிவிட்டார். இது என்ன விபரீதம்? மன்னருக்கும் ஏனைய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் கம்பன் ஒரு தாசிக்கு அடிமையா? சிரித்து மழுப்ப வேண்டாம். அந்தரங்கமாக நீங்கள் எழுதி கொடுத்த அடிமை சாசனம் இன்று அம்பலத்துக்கு வந்துவிட்டது. நம்பத்தகுந்த ஆதாரபூர்வமான அப்பட்டமான உண்மை. வார்த்தை ஜாலம் வேண்டாம். நீர் அடிமை என்று எழுதி கொடுத்தது உண்டா இல்லையா? உங்கள் கைகளிலேயே இருக்கிறது ஆதாரம். எதற்கு இந்த காலச்சேதாரம்? எம்மை உமது அடிமை என்று நீர் சொன்னதை திரும்ப பெற்றுக்கொண்டால் நான் இந்த சாசனத்தை கிழித்து விடுகிறேன். ஆனாலும் காவிரி கோமகனாருக்கு என் மீது அபார பிரியம். திரும்ப பெறுகிறீரா? பெற வேண்டும் என்று இந்த பேரவையின் முன்னர் மன்னர் என்னிடம் யாசிக்கிறாரா? இவரது இழைச் செயலை இந்த அவை பகிரங்கமாக தெரிந்து கொள்ளட்டும். படியுங்கள். சக்கரவர்த்திகளே, இதை அவையிலே படித்துத்தான் தீர வேண்டுமா? சடையப்ப வள்ளலே, கலங்க வேண்டாம். அன்னை தமிழ் என்னை காக்கும். அதையும் பார்க்கலாம். உறக்கப்படியுங்கள். தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை. இப்படிக்கு வள்ளல் சடையப்பரின் உள்ளம் கவர் கள்வன் கம்பன். என்ன கள்வரே, நீ தாசிக்கு அடிமைதானே? மௌனம்
மன்னிப்பு கேட்பதாக ஆகாது. அரசே, கொட்டி விட்டால் அள்ள முடியாதது வார்த்தை ஒன்றுதான். வீண் கதை வேண்டாம். இதன்படி தாசிக்கு நீங்கள் அடிமையா இல்லையா? அடிமைதான். தாசி பொன்னிக்கு இந்த கம்பன் அடிமை என்பதில் ஐயமே இல்லை. ஒரு தாசிக்கு நீர் அடிமையானது உமக்கு கேவலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பேரவைக்கு மன்னர் மன்னா, அந்த வாசகத்தின் முழு பொருளையும் நான் விளக்கி விடுகிறேன். அதற்கு பிறகு இந்த பேரவை தீர்ப்பளிக்கட்டும். அதையும் பார்க்கலாம். இதை நான் எதிர்க்கிறேன். நானும் இதை எதிர்க்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே கண்ணா பின்னா பாட்டிலே நாம் ஒருமுறை இவரிடம் ஏமாந்தது போதாதா? இப்படி செய்யலாமே. எப்படி? சாசனத்தின் வரிகளை நான் படிக்கிறேன். அதன் விளக்கத்தை இந்த சபையில் உள்ள யார் வேண்டுமானாலும் கூறட்டுமே. சரியான முடிவுதான், சரியான முடிவுதான். விளக்கத்தை நீங்களே சொல்லுங்கள். தாயாகிய சி அழகிய பொன்னிக்கு. பொன்னி என்றால் மகாலட்சுமி தாயார் என்றல்லவா அர்த்தம்? அதைத்தான் நானும் எழுதியிருக்கிறேன். மேலே நீங்களே படியுங்கள். கம்பன் திருமகளுக்கு அடிமை. தாசி பொன்னிக்கு என் கம்பன் காலமெல்லாம் அடிமையாகவே இருக்கட்டும். அவை கலையலாம். கவியரசே, ஒரு வார்த்தை. அரசே, அரசே, ஏன் இந்த கண்ணீர்? கம்பரே, தங்களை அபகீர்த்திக்கு ஆளாக்கி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னா, என்னை உரசி பார்த்து பத்தரை மாற்று தங்கம் எங்கள் கம்பன் என்று இந்த உலகுக்கே பிரகடனப்படுத்தி விட்டீர்கள். தமிழே, என் உயிரே, கம்பரின் கவிதைக்கு இந்த சோழன் என்றும் அடிமை. அரசே, சோழ சக்கரவர்த்திகளுக்கும் ஜீயர் அரையர் சுவாமிகளுக்கும் திருவரங்க பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கம். தில்லை 3000 மத்தியிலும் திருவரங்க வைணவச் சான்றோரிடமும் பரிசோதனைக்குள்ளாகி புனித காவியம் என ஒப்புக்கொள்ளப்பட்ட கம்பர் பெருமானின் ராமகாதை இப்பொழுது இங்கே அரங்கேற்றப்பட இருக்கிறது. திருவரங்க பெருமானின் நித்திய கைங்கரிய உத்தமரின் அருளாசியோடு இந்த காவியம் அரங்கேறட்டும். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே அன்னவர் கேசரன் நாங்களே. கண்ணோடு கண்ணினை கப்பி ஒன்றை ஒன்று உணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். கருங்கடற் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ பிரிந்தவர் கூடினால்
ஏசல் வேண்டுமோ? அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். உருப்படிவ மன்மதனை ஒத்துளரே ஆயினும் உன் செருப்படியிற் பொடி ஒவ்வா மானுடரை சீருதியோ, நெருப்படியிற் பொடி சிதற நின்ற மத திசையானை மறுப்பொடிய பொறுப்பிடிய தோல் நிமிர்த்த வலியோனே. கம்பரே, நிறுத்தம் நிறுத்தம். குறையேதும் உள்ளதோ? குறையானால் பொறுத்திடலாம். நீர் பாடிய பாடல் கொடுமையிலும் கொடுமை. ஆமாம். அடியேனுக்கு புரியும்படி கூற வேண்டுகிறேன். கம்பர் பெருமானே, சாட்சாத் பரபிரம்ம சுரூபமாகிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் இளையாழ்வாராகிய லட்சுமண பெருமாளையும் மாபாவி ராவணனின் செருப்புக்கால் தூசியில பாடியிருக்கிறீரே. அடியேன் இதற்கு விளக்கம் கூறலாமா? யாரையா நீர்? கம்பர் மகன் அம்பிகாபதி. அப்பன் பாட்டுக்கு பிள்ளை விளக்கம் சொல்ல போகிறீரோ? ரகோத்தமா, நீ அமைதியாக இரு. நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். காமவசப்பட்ட சூர்பனகை ராமலக்ஷ்மணர்களால் அவமதிக்கப்படுகிறாள். மூக்கறுபட்ட வேதனை அவளுடைய குரோத தீயை மேலும் வளர்த்து விடுகிறது. தன்னை இழிவுபடுத்தியவர்களை எப்படியேனும் அழித்து விட வேண்டும் என்று தன் அண்ணன் ராவணனிடத்திலே இப்படி மிகைப்பட தூஷிக்கிறாள். இதுவே இந்த காவிய வரிகளில் யான் கண்ட விளக்கம். ஆஹா, அருமையான விளக்கம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? இன்னொரு கருத்தும் அதிலே உள்ளது. சொல்லுங்கள். செருப்படி என்பதை செரு படி என பிரித்து யுத்தகளத்திலே ஒரு தூசுக்கும் ஒவ்வாத மானுடன் என்று பாடியதாகவும் பொருள் கொள்ளலாம். ஆஹா, அற்புதம் அற்புதம். சுவாமிகளே, காவியத்தை தொடரலாமா? ஆட்சேபனை ஏதும் இல்லை. அரங்கன் அருள் உங்களுக்கு நிறைந்து இருக்கிறது. தொடருங்கள். நசை திறந்து இலங்க பொங்கி நன்று நன்றென்னனக்கு விசை விதம் துருமு வீட்ட தென்னவோர் தூணின் வென்றி இசை திறந்தமர்ந்த கையால் ஏற்றினான் ஏற்றலோடும் இசை திறந்து அண்டங்கீறி சிரித்தது செங்கட்சியும். ஆஹா ஆஹா, பிரகலாதனுக்கு அருளிய மகாபிரபுவே, நரஹரி நாராயணா நமோ நமக, நரசிம்ம மூர்த்தியே நமோ நமக, நமோ நமக. சிரஞ்சீவி இதிகாசம் கம்ப ராமாயணம். காலத்தை வென்று மானுடத்தை வாழ்விக்கப் போகும் மகா காவியம். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை பிடிக்க இருவரும் கவரி வீச விரை செறி குழலி ஓங்கும் வெண்ணை மண் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி, வசிஷ்டனே புனைந்தான் மௌலி, வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே
ராமா ராமா என்ற இரண்டெழுத்தினால் ராம் 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 ராம். ஆகா, வெகு சிரேஷ்டம். வைணவ பக்தி இலக்கியங்களில் இனி மணிமுடியாக திகழும் இந்த கம்பராமாயணம். இந்த மகா காவியத்தை நமக்கு தந்த கம்பர் பெருமானுக்கு சான்றோர்களின் அனுமதியோடு கவி சக்கரவர்த்தி என்னும் பட்டத்தை சூட்டுகிறேன். அத்தோடு இதயபூர்வமான நமது அன்பின் அடையாளமாக கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். கவி சக்கரவர்த்தி கம்பர் வாழ்க வாழ்க! கவி சக்கரவர்த்தி கம்பர் வாழ்க வாழ்க! கவி சக்கரவர்த்தி கம்பர் வாழ்க வாழ்க! வணக்கம் அரசே. வாருங்கள் சடையப்பரே, அமருங்கள். அரசே, தங்களது அவசர அழைப்பு கிடைத்தது. ம், ராமாயண அரங்கேற்றத்தில் தகாத சம்பவம் ஏதும்? தகாதது என்பதில்லை. ஆயினும் சோழ சக்கரவர்த்திகள் கூறப்போகும் ரகசியத்தை யாரோடும் எக்காலத்திலும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அதனால் தான் உங்களை நான் அவசரமாக அழைத்தேன். சொல்லுங்கள் அரசே. வாளுக்கு மாலையிட வேண்டிய சோழ நாட்டு இளவரசி ஓலைச்சுவடைக்கு திலகமிட துடிப்பது தங்களுக்கு இளைமறை காய்மறைவாக நானும் இந்த விஷயத்தை ஓரளவு அறிவேன். அம்பிகாபதி அமராவதி ஆகிய இருவரது அன்பு அன்பிற்கில்லை அடைக்கும் தாள் என்பதை நான் நன்கு அறிவேன். அதனால் தான் உங்களை நான் அவசரமாக அழைத்தேன். காத்திருக்கிறேன் அரசே. அம்பிகாவதியும் அமராவதியும் காதலர்கள் என்பது கம்பருக்கு தெரியுமா? இல்லை, நிச்சயமாக தெரியாது. சடையப்பரே, இது நடக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பழம்பெரும் பண்பாடுகளை பாதுகாக்கும் சோழ சக்கரவர்த்திகள் காலத்தால் மலரும் புதுமைகளையும் ஏற்றுக்கொள்ளும் இயல்பை உடையவர் என்பது நாடறிந்த உண்மை. ஒரு விஷயம் மிக முக்கியம். கம்பரிடம் இதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. அரசே, அவராக வந்து அவர் மகனுக்கு பெண் கேட்டால் நிச்சயமாக மறுக்க மாட்டேன். சோழ சக்கரவர்த்திகளே, ஏன் இந்த ஊடக நாடகம்? சோழ சாம்ராஜ்யத்தின் மணிமுடியை தாங்கும் சுமை தாங்கியாக இருக்கிறேனே, அதனால் தான். அரசே, நீங்கள் போகலாம். வருகிறேன் அரசே. சடையப்பரே. என்ன அரசே? ஒன்றுமில்லை, நீங்கள் போகலாம். அம்பிகாவதி, அம்பிகாபதி, என்னை அழைத்தீர்கள்? ஆம், உன்னைத்தான். இந்த ஓலைகளில் இருந்து ஏதாவது ஒன்றை எடுத்துக் கொடு. இதோ எடுத்து வருகிறேன். நெல், எதை எடுத்து வரப்போகிறாய்? அந்த ராமாயண சுவடிகளை. உன் மனம் ஏனோ என்று குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறது. அப்பா, இந்த ஓலைகளில் இருந்து ஏதாவது ஒன்றை எடுத்துக் கொடு என்று சொன்னேன். எடு. நீ போகலாம். வாருங்கள் வாருங்கள், நல்ல சமயத்தில் தான் வந்திருக்கிறீர்கள். என்ன இதெல்லாம்? 6-7 ஜாதக குறிப்புகள், அத்தனையும் அமோகமானவை. அப்படியா? திக்குமுக்காடி போய்விட்டேன் போங்கள்.
சிக்கலை தீர்க்க ஒரே சிறந்த வழியாக மணமகனையே அழைத்து இந்த ஓலைகளில் இருந்து ஒன்றை எடு என்று கூறி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். மிக்க சந்தோஷம். பாருங்கள். உங்கள் பேரனுக்கு வரப்போகும் மனைவியின் பெயரை நீங்களே முதலாக கூறுங்கள். கூறட்டுமா? சொல்லுங்கள், சீக்கிரம் கூறுங்கள். என் மருமகள் யாரென்று. மெய்கழுவி வந்து விருந்துண்டு மீளும் அவர் கைகழுவ நீர் போதும் காவிரியே. இருங்கள், ஓலை மாறிவிட்டது போல இருக்கிறதே. இது எப்படி இங்கே இந்த ஓலை இது காவிரியிலே நாம் இருவரும் நீராட சென்றபோது என்னை புகழ்ந்து தாங்கள் பாடியது. ஒருவேளை காவிரியையே மருமகளாக்கிக் கொள்ள முடிவு செய்து விட்டீரோ? விளையாடாதீர்கள். அந்த ஓலையை இப்படி கொடுங்கள். அது இருக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். அதாவது நமது அம்பிகாபதிக்கு பெண் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அது நடக்காது. சடையப்பரே, இந்த ஜாதக குறிப்புகள் எதுவும் சரிப்படாது என்று சொன்னேன். அத்தனையும் நல்ல குடும்பத்து உத்தமமான ஜாதகங்கள். பிறகென்ன, புலவர் மகனுக்கு ராஜகுமாரியா வந்து மாலையிடுவாள்? ஏன் படகோட்டும் குகனை கூட சக்கரவர்த்தி திருமகன் சோதரனாக்கிக் கொள்ளவில்லையா? உமது காவியப்படி உள்ளொன்று வைத்து உதட்டளவில் வேறு ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறீர்கள். இல்லை இல்லை, என்னால் எதையும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. வள்ளல் பெருமானே, நான் உங்கள் உயிரோடு கலந்தவன். உயிருக்கு தெரியாத தெரியக்கூடாத உண்மைகளும் உண்டோ? கவி சக்கரவர்த்திகளே, இடம் பொருள் ஏவலுக்கேற்ப எதையும் உணர்ந்து நடந்து உங்கள் மகனின் திருமணத்தை முடிக்க வேண்டியது எனது கடன். அப்படித்தானே? இதில் உமக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லையோ? பந்திரம் உள்ளதால் தான் இந்த அளவு எனது வாக்குறுதிகளை மீறி சிலவற்றை உமக்கு கோடிட்டு காட்டினேன். உமது இஷ்ட தெய்வமாகிய நரசிம்மமூர்த்தி நல்லருள் புரிவானாக. நான் வருகிறேன். என்ன இது? சித்த சுவாதீனம் இல்லாதவர் போல் பேசிவிட்டு போகிறார். ஒரே குழப்பமாக இருக்கிறதே. இப்படி மௌனமாக இருக்கத்தான் செய்தி விடுத்து என்னை இங்கு வர செய்தீர்களா? அமராவதி, நமது வாழ்விலே சிக்கலும் குழப்பமும் சேர்ந்து கொண்டே போகின்றன. அதற்கு என் தந்தை தான் பிரதான காரணம் என்று கூறப் போகிறாய்? அன்று ராஜ பிரமுகர்கள் மத்தியிலே நமது தந்தையர் வீற்றிருந்த வேளையிலே திடீரென நான் அங்கு பிரவேசித்ததும் இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க என்று தாங்கள் காதல் வயப்பட்டு பாடியவுடனே கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று உங்கள் தந்தை பாடி முடித்து நமது உறவை ஏன் வெட்டி பிரிக்க வேண்டும்? இதை புலவர்களுக்கே உரிய தன்னடக்கம் என்று கொள்ளலாமே. இல்லை, கவி சக்கரவர்த்தி அதை ஒரு தன்மான பிரச்சனையாக கருதுகிறார். நமது நலன் கருதி அரசரான என் தந்தை எவ்வளவோ இறங்கி வந்து விட்டார். ஆனால் உங்கள் தந்தை தான் அதை உணர மறுக்கிறார். அதன் விளைவு விபரீதமாகிவிட்டது. சோழ சக்கரவர்த்திகளுக்கு கவி சக்கரவர்த்தியின் பிடிவாதமான அந்த குணம் ஓர் சவாலாகவே அமைந்து விட்டது. இப்போது நமது காதல் விவகாரம் சோழ சாம்ராஜ்யத்தின் கௌரவ பிரச்சனை ஆகிவிட்டது. கலங்காதே அமரா. நாளை காலை அரசவையிலே சிற்றின்பம் கலவாத பேரின்பப் பாடல்கள் ஒரு 100ஐயும் பாடி முடிப்பேன். 100லே ஒரு பாடல் மாறிவிட்டாலும் அரச கட்டளை இந்த அம்பிகாபதியின் சிரசை வெட்டிவிடும். அதற்கு பிறகும் உங்கள் அமராவதி உயிரோடு இருப்பாள் என்று நல்லதையே நினைப்போம், நடப்பதை ஏற்போம். உயிரே அமரா, ஏன் இந்த வீண் கலக்கம்? வெறும் சரீர உணர்வுகளால் மட்டும் விளைந்ததல்ல நமது காதல். ஆன்மாக்களுக்கு என்றுமே அழிவில்லை, தெரியுமா உனக்கு? அலைப்பாயும் உங்கள் மனம் ஓர் நிலை பெறட்டும். ஆயக்கலை நாயகியின் திருவருளால் பேரின்ப பாடல்கள் காவிரி பிரவாகமாக உங்கள் இதயத்திலே பொங்கி பெருகட்டும். கன்னி தமிழ் நிச்சயம் எனக்கு கை கொடுக்கும். இந்த மாலையிலே 100 முத்துக்கள் உள்ளன. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொன்றாக உதிர்த்து விடுவேன். மாலையில் உள்ள முத்துக்கள் தீர்ந்ததும் உப்பரிகையிலிருந்து ஓடோடி வந்து நானே உங்கள் தோளிலே மாலையாவேன். ஆஹா, எண்ணி பார்க்கையில் எத்தனை கோடி இன்பம். கண்ணே, நம் காதல் கனவுகள் நனவாகுமா? உயிரே. அமரா, நாளைய பொழுது நல்லதாக புலரட்டும். அன்பே. அமரா.
தாயே கலைவாணி, உயிரினும் மேலாக நான் போற்றி வளர்த்த என் தமிழ்ச் செல்வரில் கலை குடும்பத்தை இப்படி நீ அலைக்கழிக்கலாமா? தடையப்போ வள்ளலே, பாருங்கள் சேதிராயரே, என்ன விஷயம் கூறுங்கள். எப்படி சொல்வேன்? அரண்மனைக்கு நான் ஏன் போனேன்? சேதிராயரே, கம்பரும் அம்பிகாபதியும் நலம் தானே? அரசகுமாரி அமராவதி சுகம் தானே? சுகம்தான். இன்னும் சில நாழிகை வரை. என்ன சொல்கிறீர்? அம்பிகாபதி 100 பேரின்ப பாடல்களை பாடி முடிக்கவில்லையா? பாடினான். ஆனால் என்ன? கூறுங்கள் கூறுங்கள். விதி அமராவதியிடம் விளையாடி விட்டது. காப்பு செயலையும் பாடல்களில் ஒன்றுதான் என்று தவறாக கணக்கிட்டு விட்ட அமராவதி 99வது பேரின்ப பாடலிலேயே உப்பருகிலிருந்து ஓடோடி வந்து விட்டாள். பிறகு சூரியனை கண்ட தாமரையானான் அம்பிகாவதி. பேரின்ப பாடல்களை விடுத்து சிற்றின்ப பாடல்களை கால மழை போல் கொட்டி தீர்த்து விட்டான். அதன் விளைவு பசுவின் கன்றிற்காக தன் மகனையே தேர்காலிலே போட்டு தண்டித்த மனுநீதி சோழனின் மரபிலே வந்த குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகள் பன்னாட்டு மன்னர்களும் மந்திரி பிரதானியரும் கூடியிருந்த அந்த மாபெரும் அவையிலே தனது கடமையை, தீர்ப்பை கண்ணீரோடு வழங்கிவிட்டார். அதனால் அரசாணைப்படி குற்றவாளியான அம்பிகாபதி கொலைக்களத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறான். கம்பரே, என் உயிர் நண்பரே, சேதிராயரே, என் கம்பன் எங்கே? என் கம்பன் எங்கே? என் கம்பன் எங்கே? பெற்ற பாசத்தால் அந்த கவி சக்கரவர்த்தி துடித்து துவண்டு பலியாக போகும் கன்றின் பின்னால் கதறி ஓடும் தாய்ப்பசுவை போல. அப்பா, மகனே, என் செல்வமே அம்பிகாபதி, நில். மாபாவி கம்பனுக்கு மகனாக வந்து பிறந்தவனே, என் தவத்தின் பயனே அம்பிகாபதி. தந்தையே, எல்லாம் அறிந்த தாங்களா இப்படி சிந்தை நோவது? மகனே, என் மகனே, நான் செய்த புண்ணியம் உங்களுக்கு மகனாக பிறந்தது. அறிந்தோ அறியாமலோ புரிந்துவிட்ட பாவம் அரசாணையால் இன்று மாளப் போவது. என்னை வாரிசற்று போக வைத்த அந்த சோழ மன்னனை அறம்பாடி அழிக்கிறேன். அப்பா, கவி சக்கரவர்த்தியான தாங்கள் இப்படி கூறலாமா? ஈரேழ் உலகையும் எழுத்தறிவு கண்ணால் அறிந்துணரும் பேராற்றலை கலைவாணி இதற்காகவா நமக்கு வழங்கினாள்? என் செல்வமே அம்பிகாபதி, உனக்கா இந்த கோர முடிவு? அப்பா, இந்த பாரனைத்தும் உங்களது ராமகாதை காலத்தை வென்று ஒலித்துக் கொண்டே இருக்கும். பண்பையும் அன்பையும் ராமாயணத்திலே போதித்தாதன் சிருஷ்டிகர்த்தா கேவலம் சில ஆண்டு காலம் வாழ்ந்து மறையும் மகனின் பிரிவால் அறம்பாடி அழித்தான் சோழனை என்ற அவச்சொல் உங்களுக்கு தேவைதானா? அம்பிகாபதி, அப்பா, உண்மையில் சோழ சக்கரவர்த்தி நிரபராதி. என் கண்ணே அம்பிகாபதி. ஆம் தந்தையே, ஒரு நல்ல நியாயாதிபதி ஸ்தானத்திலே உள்ள ஒருவர் எதை செய்வாரோ அதைத்தான் செய்திருக்கிறார் சோழ சக்கரவர்த்தி. அம்பிகாபதி, நீ என்ன சொல்கிறாய்? தன் மகளின் வாழ்வு பாழாகிவிடும் என்று தெரிந்திருந்தும் பிடித்த செங்கோலுக்கும் அமர்ந்த சிம்மாசனத்திற்கும் களங்கம் ஏற்பட்டு விடக் கூடாதே என்று பாசத்தை கொன்றுவிட்டு கடமை வழியிலே தீர்ப்பு கூறியிருக்கிறார் சோழ சக்கரவர்த்தி. தண்டனை காலம் நெருங்கிவிட்டது. நான் தயார். தந்தையே, உங்கள் மகனுக்கு இறுதி விடை கொடுங்கள். அம்பிகாபதி, திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளே, தூணை பிளந்து வெளிவந்த என் குலதெய்வமான நரசிம்ம மூர்த்தியே, என் இதயம் முதலில் வெடிக்கட்டும். ஆம், என் இதயம் முதலில் வெடிக்கட்டும். அதற்கு பிறகு இந்த கொடுமை நடக்கட்டும். அம்பிகாபதி, ஆண்டவா, நான் பெற்ற செல்வன் வான்புகழ் கொள்வான், தேன் தமிழ் சொல்வான் என எண்ணி எண்ணி பூரித்திருந்தேனே. ஆனால் அம்பிகாபதி, மட்டுப்படா கூந்தல் மானார் உருவ மயக்கத்தினால் கட்டுப்பட்டாய் என்ன காதல் பெற்றாய் மதன் கையம்பினால் பட்டுப்பட்டாயினும் தேர்வையோ என்று பார்த்திருந்தேன். வெட்டுப்பட்டாய் மகனே தலைநாளின் விதிப்படியே.
சுவாமி! இந்த பாவியின் மேல் கொண்ட காதலால் மாண்டீரோ? சாவிலும் பிரிய மாட்டாள் இந்த அமராவதி. ஏனெனில் என் உயிரே நீ 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 கண்முன்னே பெற்ற மகன் காற்றாய் போனான், கம்பர் காலத்தால் முதிர்ந்து முதிரும் கனியாய் ஆனார். வெண்ணை நல்லூர் சடையப்பர் மேலுலகம் சென்றார், வாழ்வில் வேறு துணையற்ற இவர் வெம்பியே நின்றார். வால்மீகி ஆதி காவிய ராமாயணம் மூலவரலாறே சோகத்தின் ஸ்லோகம்தானே. பாலும் தேனும் போல இனிக்கும் வண்ணம் அதை பாடினார் கவி சக்கரவர்த்தி கம்பர். இன்பத்தை தருகின்ற இதிகாசம் தந்த கம்பர் எழிலா துன்பத்தை இறுதியிலே கண்டார். மண்ணுலகில் அவதரித்த தெய்வங்கள் கூட விதியை மாற்றிவிட முடியாத விளக்கம் இதுதானோ? ராமா, விதியை மனிதன் மாற்றிவிட முடியாத விளக்கம் இதுதானோ? ராம் ராம்